வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணியில கொண்டு வரதுக்கு, அதாவது பாஜக கூட்டணியில கொண்டு வரதுக்கு பல வழியில முயற்சி நடந்துட்டு இருக்குங்க. நேற்று பவன் கல்யாண் மறுபடியும் தூது வந்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் தூது அனுப்பியிருக்கிறார். பாஜக ஆஃபர் கொடுத்திருக்கு. அண்ணன் விஜய் முக்கியமான முடிவெடுத்திருக்கிறார். என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், 2026 தேர்தல்ல 4 முனை போட்டி இப்போதைய நிலவரம். இந்த 4 முனை போட்டியில நான் தான் முதலமைச்சராவேன் அப்படின்னு பகல் கனவுல இருக்காரு விஜய். அதுக்கு தூவம் போட்டுட்டு இருக்கு கார்ப்பரேட் கிரிமினல் கும்பல். அங்க 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் திசை திருப்பி கடைசியில சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க, வசமா சிக்கி இருக்கிறாங்க. இப்போ எந்த பக்கமும் போகல. நீங்க விஜய் உடனே அறிவிச்சாருங்க, 2வது மாநாட்டுல அறிவிச்சார், நாங்க கூட்டணி ஆட்சி நடத்துவோம், வருகிற எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்ச பிறகும் ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட அண்ணன் விஜய் அவர்களோட போகல. இதுக்கு இடையில தான் பயங்கரமா பல விஷயங்கள் நடந்து போச்சு. முதல்ல கரூர் சம்பவம், அது மிகப்பெரிய பின்னடைவை விஜய்க்கு உண்டாக்குச்சு. பொதுமக்கள், அரசியல் தெரிந்தவர்கள் விஜய் மேல கடும் கோபத்துல இருந்தாங்க. ரசிகர்கள் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க, பாதுகாத்துட்டு இருந்தாங்க. விஜய் கரூர் சம்பவத்தை திசை திருப்பி அனுதாபத்தை தேட முயற்சிச்சார். அதுல நேர்மையா அவர் நின்று அந்த மக்களுக்கு உதவல. நேர்மையா அந்த விஷயத்தை அவர் அணுகவே இல்லை. குற்ற உணர்வு இல்லை, இதை சரி செய்துக்கணும் அப்படின்ற தலைமை பண்பு இல்லை. இது எதுவுமே இல்லாம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப தெளிவா திமுக மேல பழி போட்டுட்டு, செந்தில் பாலாஜி மேல பழி போட்டுட்டு விதவிதமா பொய்களை பரப்பி கொண்டிருந்தார். ஆனா நீதிமன்றத்துல போய் விபத்துனார், அது வேற. மக்கள் மன்றத்துல அத திட்டமிட்ட சதி அப்படின்னு கான்ஸ்பிரன்சி தியரிய கிளப்பி விட்டாரு. அதுக்கு பல ஊடகங்களை காசு கொடுத்து வேலை செய்ய வச்சாரு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே கூட்டிட்டு வந்து பனையூர்ல வச்சு ஒன்னா சந்திக்கல. ஒன்னா சந்திச்சுன்னா ஒரு பொது கருத்து உருவாயிரும். இதனால அண்ணன் இப்படி செய்யக்கூடாதுன்னு அப்படி கருத்தை உருவாக்க விடாம தனித்தனி அறையில வச்சு தனித்தனியா குடும்பமா சந்திச்சு விதவிதமான டிராமாவை போட்டு ஒரே போல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சாட்சிகளை கலைத்தார் விஜய். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணாரு, ஜனநாயகன் படம் சிக்கிருச்சு. இந்த ஜனநாயகன் படம் சிக்குனா என்ன பண்ணணும், சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்கு, ஒன்றிய அரசு கையில இருக்கு. அப்ப நீங்க யாரை எதிர்க்கணும், நீ சென்சார் போர்டை வச்சு என்ன மிரட்டுறியா, உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் மிஸ்டர் மோடி அங்கிள் சொல்லிருக்கணும்ல, சொல்லல. ஏன்னா பயம், தொடநடுங்கி பயலுக இந்த கும்பல்லாம் சரி சொல்லல. ஆனா அதை என்ன பண்ணாங்க பாருங்க, எங்க படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இங்க வேணும்னே எங்களை வந்து அமுக்குறாங்க, அழுத்துறாங்க, எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு பொத்தாம் பொதுக்கா பேசினான். அப்ப இங்க இருக்கிற தாவேக ரசிகர்களுக்கு பெரிய அரசியல் அறிவு இல்லை. அவங்க பாருங்க ஜனநாயகன் படத்தை ஓட விடாம திமுக சரி பண்ணுது அப்படின்னு உருட்டினாங்க. அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டானுங்க, அது வேற விஷயம். எஸ்ஐஆர் பத்தி பேசும்போது கூட பாஜகவை திட்டல. எஸ்ஐஆர் பாஜக கொண்டு வந்த திட்டம். எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வச்சு ஓட்டு இல்லாம ஆக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 1 கோடி பேருக்கு ஓட்டு இல்ல. வாய் திறக்கல விஜய். பாஜகவை பேசன்னா பல்லு சுலுக்கிக்கும் விஜய்க்கு. பேசவே மாட்டார், பயப்படுவார், எதுக்குடா ஒம்புழுவார். அவரை தான் இழுத்துட்டு வந்து தெருவில் விட்டுருக்காங்க. அப்ப எஸ்ஐஆர்லயும் பாஜகவை பேசல. அப்பையும் திமுகவை திட்டினானுங்க. எஸ்ஐஆருக்குள்ள உள்ளடி வேலை பார்க்குது திமுக. இப்படி பல விஷயங்கள் பண்ணி அப்புறம் சிபிஐல போய் தானே போய் வாண்டடா சிக்கி வாண்டடா வண்டியில ஏறி வருபட்டுக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். இதெல்லாம் தாண்டி அவருடைய இணையர் கொடுத்த வழக்கு, எனக்கு ஜீவனாம்சம் கொடு, விவாகரத்து கொடு அப்படின்னு ஒரு வழக்கு. அது பெரிய பிரச்சனையாச்சு. அந்த அம்மாவை போட்டு ஆபாசமா பேசி சொந்த இணையரை கேவலமா பேசினதை வேடிக்கை பார்த்த ஒரு ஜந்துவை முதல்ல நான் அப்பதான் பார்த்தேன். அது நம்ம அண்ணன் விஜய் தான். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் வேற சளைச்சவன் கிடையாதுன்னு திரிசா அவங்களை கூட்டிட்டு வந்து கல்யாண வீட்டுல அட்டன் பண்ணி அந்த வீடியோவை அவங்களே வெளியிடுறாங்க. நீங்க ஒன்னொன்னையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த வீடியோ நம்ம ஒண்ணு விட வெளியிடல, அவங்களே வெளியிட்ட, அவங்க தரப்புல வெளியிட்ட வீடியோ தான் அந்த வீடியோ. வெளியிட்டு மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. மக்கள் தம்பிங்க கூட நின்று சொம்படிச்சவனுங்க, முட்டு கொடுத்தவனுங்க, முட்டு கொடுத்தவங்க கூட என்ன பண்ணானுங்க, கடைசியில எங்களால முடியாதுனே அப்படின்னு முடிச்சு விட்டுட்டு விபூதி அடிச்சு விட்டு வெளியே போயிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில தான் இன்னொரு புது பிரச்சனை. சிபிஐ 3வது முறை நீ வழக்குக்கு வான்னு கூப்பிடுதியே, ஏற்கனவே ரொம்ப தாமதமாக்கி இருக்கு. 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டுக்கணும், போடல. அப்படியே ரொம்ப கொஞ்சி கொலாவி கூப்பிட்டு இருக்கு 3வது தடவை. அதுவும் டெல்லியில வச்சு விசாரணை. அண்ணா 15 நாள் கெடுக்கிட்டு இருக்காரு. 15 நாள் கெடு கொடுங்க, நாங்க அரசியல்ல ரொம்ப தேர்தல் வேலையில இருக்கோம், நாங்க நேர்காணல் பண்ண போறோம்,
இதெல்லாம் முடிச்சு நான் கொஞ்சம் செட்டில் பண்ணி வச்சுட்டு வேட்பாளரை அறிவிச்சுட்டு நான் வர்றேன், ஒரு 15 நாள் கெடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது அப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேர்தலில் அந்த அப்ளிகேஷன் வாங்கி நான் பங்கெடுக்கிறேன்னு சொன்னவங்களுடைய நேர்காணலை 10:30 மணிக்கு பனையூர்ல ஆரம்பிக்கிறார். அதுவும் தென் மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. தென் மாவட்டம் தான் ராசியா, அதனால தென் மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. தென் மாவட்டம் இருக்கிறவங்கள முதல்ல கலந்து ஆலோசித்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பேசி முடிச்சுட்டு கடைசியில வேட்பாளர் பட்டியல் வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பக்கம் இங்கிட்டு சிபிஐ ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. நேத்து நடந்திருக்க வேண்டிய ஜனநாயகனுடைய அந்த படத்தை பார்க்கிற ஒரு டீம் வந்து செட் ஆயிருந்தாங்க. நேத்து இந்த சென்சார் போர்டு டீம் நேத்து அந்த படத்தை பார்க்கறதா இருந்தது. அதுல ஒருத்தருக்கு திடீர்னு குளிர் ஜுரம் வந்திருக்கு. அவர் போயிருக்காரு. வாயில என்ன வச்சிருக்கீங்க? வச்சு பொழக்க வேணாம் பாஜகவா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டேய் தமிழ்நாட்டுக்காரண்டானாலாம் நின்னு உங்களை அடிச்சு ஓட விடுவேன்னு சொன்னா மக்கள் உங்க கூட நிப்பாங்க. நீங்க இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் கைப்புள்ளைய விட நீங்க கேவலமா பயந்தவங்களே இருக்கீங்களே. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கண்டனம் எதுவுமே தெரிவிக்கல, வழக்கம் போல வாய் மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாத அண்ணன். இதுக்கு மத்தியில தான் நேத்து என்டிஏ கூட்டணிக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, சிபிஐ 3வது முறை விசாரணை. வேணும்னே விசாரணையை காலம் தாழ்த்துவது, தேர்தல் வரை இழுத்தடிப்போம், அதுக்குள்ள இவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா நம்ம சேர்ந்து நின்னோம்னா ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்க முடியும்னு பாஜக இவரை நெருக்கடி கொடுக்குது. அதனாலதான் ஜனநாயகன் படம் நேற்று பாக்குற படத்தவே ஒருத்தருக்கு குளிர் ஜோரத்தை வர வச்சு அவரை லீவ் எடுக்க வச்சிருக்கு இந்த பாஜக. இதெல்லாம் சும்மா வரலங்க, கரெக்டா கொஹிரன்ஸா நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. 3வதா பவன் கல்யாணம் அனுப்பியிருக்கு. நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர், அவருடைய ஐடி விங்க ஸ்பெஷலா பாத்துக்கிற ஒரு பையன் அஜய், அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் விஜய சந்திச்சு 1 மணி நேரம் பேசியிருக்காரு. ஒரு சாதாரண ஐடி விங்கோடைய பொறுப்பாளர் விஜய சந்திச்சு 1 மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக 1 மணி நேரம் பேசணும்? என்ன காரணம்? பாஜக கொள்கை எதிரியோடைய கூட்டாளிய ஏன் 1 மணி நேரம் சந்திச்சாரு விஜய்? நமக்கு சொல்லணும்ல. அரசியல் வந்துச்சுன்னா கேள்வியும் உண்டு. இந்த படத்தை பாருங்களேன். பாத்தீங்களா? அந்த பையன் தான் நம்ம அண்ணாத்த கூட 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. எங்க கூட வந்துருங்க, நாங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம். இதுக்கு முதல்ல தான் ஏஎன்எஸ் பிரசாத் அப்படின்னு செய்தி தொடர்பாளர், அவர் என்ன சொல்றாரு? தைரியமா துணிச்சலா நல்ல முடிவை எடுங்க, நாங்க உங்களுக்கு மரியாதையான இடத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நெருக்கடி. ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு, இன்னொரு பக்கம் தூது, இது எல்லாம் முடிச்சு இன்னொருத்தர ஆஃபர் கொடுக்குறாரு. நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல மரியாதையான ஒரு இடத்த கொடுப்போம். ஆஃபர்லாம் முடிஞ்சு 4 ஆஃபர். இதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை நடக்குது. பவன் கல்யாண் தான் முத்துன சங்கியா தெரியுது இல்ல, அவரை கூட்டு வர்றானுங்க. எங்க துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஏற்கனவே 2 முறை பவன் கல்யாண் இவரோட பேசி இருக்கிறார். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தியை போய் ஆதவர்ஜுனா சந்திக்கிறாரு ஹைதராபாத்லன்னு ஒரு செய்தி பரவுச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ராகுல் காந்தியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆதவர்ஜுனா போறாரு அப்படின்னு. ஆனா ஆதவர்ஜுனா போனது ராகுல் காந்தியை சந்திக்கல, அவர் சந்திக்க போனது பவன் கல்யாண சந்திக்க போயிட்டு பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணலாம், இப்ப எங்க ஸ்டேட்டஸ் என்ன, நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவர்கிட்ட அட்வைஸ் வாங்க போயிருக்காரு. அதுவே அறவேக்காடு. அதுகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க போனாங்கன்னா இவங்க எப்படி முழு வேக்காடா இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. இந்த கும்பல் என்ன தெரியுங்களா, போய் அவர் சொல்லியிருக்காருங்க, பாருங்க நான் சிரஞ்சீவியோட தம்பி. ஏன்னா இந்த பவன் கல்யாண் சிரஞ்சீவியோட தம்பி. எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாரு, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அந்த நம்பிக்கையில அவர் தனியா நின்று தோத்து போனது மட்டும் இல்லாம கணிசமான சீட்டுகளை மட்டும் ஜெயிச்சாரு. அதோட முடிஞ்சிச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுட்டு கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டார். எங்க அண்ணன் நின்று ஜெயிக்க முடியல. லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ரசிகர்கள் இருந்தோம். ஆனா நான் புத்திசாலி, என்னுடைய ஜனசேனா கட்சிய தெலுங்கு தேசம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டேன். நான் கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். எங்க அண்ணன் தனியா நின்று தோத்துட்டாரு, நான் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். நாளைக்கு என்னுடைய கட்சியை வலுவாக்கி நான் ஆட்சியை பிடிப்பேன். இதுதான் வழி, இதைத்தான் நீங்க செய்யுங்கன்ற. நீங்க அதிமுகவோட கூட்டணிங்க, நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணின்றீங்க? அதிமுக கூட்டணிக்குள்ள வாங்க, உங்களுக்கு 40 சீட்டு கொடுக்க சொல்றோம். ஏற்கனவே அதிமுக 150 சீட்டு, இவருக்கு 40 சீட்டு, பாஜகவுக்கு 24 சீட்டு. அதுல அவங்க டிடிவி மத்தவங்களுக்கு ஆளுக்கு 2 குடிச்சிருவாங்க பிரிச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி 2 பாட்டாளி மக்களுக்கு பிரிவு இருக்கு, அது 2 மொத்தமா வந்துச்சுன்னா 15 சீட்டு, ஆளுக்கு 7. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் அந்த லெட்டர் பேட் வச்சிருக்கிற ஒரு 4-5 பேருக்கு ஒரு 3ஓ 4ஓ கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க வச்சிருக்கிற எண்ணிக்கை. சீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க.
இதை இப்படியே இந்த பக்கம் வச்சீங்கன்னா ஒரு 10 சீட்டை விட்டு கொடுக்க அதிமுக தயாரா இருக்கான். அதனால அந்த 10 சீட்டை வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. 140 சீட்டை வச்சு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதாங்க நிலவரம். அதனால உனக்கு 40 சீட்டு கொடுக்குறேன், துணை முதலமைச்சராக்குவோம், நம்ம வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேலையை பேசியிருக்காரு. இந்த ஆதவர்ஜுனா அங்க பேசும்போது போன்ல திரும்ப இவரோட தொடர்பு கொண்டிருக்காரு. விஜய், நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க கட்சியை வாழ்வாசாவார் வந்து காப்பாத்தும். நீங்க முடிவெடுங்க. காலத்துல இந்த முடிவு நல்லா சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம். கூட்டணி இல்லாம எந்த ஒரு புதிய கட்சியும் ஜெயிக்க முடியாது. நீங்க அதுல குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு முடிவெடுங்க, கூட்டணி முடிவெடுங்க அப்படின்றாங்க. இப்ப 4 முனை போரு இப்ப 2 முனை போரா மாறி போச்சு தமிழ்நாட்டுல. அண்ணன் விஜய், நான் சிந்தித்து சொல்லுகிறேன், ஒரு 2 நாள்ல நான் சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே அவர் பாஜகவோட கூட்டணியில தான் இருக்காரு. ஏன்னா இவ்வளவு துயரத்தை செய்த, இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பாஜகவை பேசவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே பாஜகவுக்கு அடிமையாயிட்டாரு. ஏற்கனவே பாஜகவுக்கு கை கட்டி நிக்கிறாரு. ஏற்கனவே பாஜகவினுடைய ஊதுகுழலாத்தான் இருக்கிறாரு. அது மாற்று கருத்தே கிடையாது. என்ன புதுசா கூட்டணி? நீங்க எல்லா விஷயத்திலையும் திமுக பக்கம் திசை திருப்பினாரே ஒழிய பாஜக பக்கத்துல திரும்பி கூட பார்க்கலையே. அவ்வளவு பயம் பாஜகவை பார்த்து கையை கட்டிட்டு. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப அமைதியா, நேர்மையா, பொறுமையா, நிதானமா முடிவெடுக்கிறார்ல, இவங்களுக்கு கில்லுக்கிற மாதிரி தெரியுது போல இருக்கு. சிக்குனீங்கன்னா சதைச்சிருவாரு. ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென். மோர் டேஞ்சர் தானே சொல்லுவீங்க, நான் மோஸ்ட் டேஞ்சர் சொல்றேன். மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடுறதெல்லாம் இங்க குறைச்சிக்கிட்டு அரசியல் வேலையை பாருங்க.